வணக்கங்க. அமுதமிகள் சமையலில் என்ன வீடியோனா, தங்கச்சி வீட்டில் தைப்பூச ஸ்பெஷலுக்கு ஒன்று காமிக்கிறேன் செஞ்சதை. வடை சுட்டுட்டாங்க பாருங்கள். புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு புளி ரசம் வச்சாச்சுங்க. நிறையா வச்சுக்கிட்டோம். அப்புறம் சாதம் நிறையா வடித்தது ஒரு சட்டியில் போட்டு அப்படியே உதுத்துக்கிட்டு, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதை கிளறிக்கணுங்க. கிளறிக்கிட்டு ரசத்தை கிளறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரசத்தை ஊற்றி கிண்டிக்கிட்டாங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி அருமையாக. அப்புறம் மொத்தமாக ஊற்றி பெரிய வட்டாவில் கிண்டி மூடியாச்சு. எவ்வளோ சூப்பராக கிண்டியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் பச்சரிசி மாவை பிணைஞ்சி 4 அகல் விளக்கை ரெடி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மைதா மாவு கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டு இனிப்பு அப்பம் ரெடி பண்ணோம். வெந்து திருப்பி போட்டு இது மாவு எடுத்தாச்சு. அப்புறம் எலுமிச்சம் சாதம் ரசம் தயார் பண்ணி அதை கிண்ட ஆரம்பித்தோங்க. சூடாக இருந்தது. உடச்சுட்டு கிண்டுறதுக்கு சாதத்தை போட்டுக்கிட்டு நல்லா உதிரியாக இருந்துச்சு சாதம். அப்படியே அதை கிளறிக்கிட்டு இந்த எலுமிச்சம் சாத ரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்தோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரசக்கலவையை ஊற்றி சேர்த்து செமையாக சாதம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் தேங்காய் சாதம் ரெடி பண்ணாங்க. தேங்காயை அந்த கலவையை போட்டு அப்படியே சாதத்தில் உதிரியாக அப்படியே கிண்டி அப்புறம் நல்லா கிளறி தேங்காய் சாதமும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ரைஸ் தயிர் சாதம் கட்டுறதுக்கு தாளிச்சாச்சுங்க. தாளித்த மோரை அப்படியே சாதத்தில் விட்டு அப்படியே கிளறிக்கிட்டு மாதுளம்பழம் கொஞ்சம் உதிரியை சேர்த்து அதோடு சேர்த்து கிண்டிக்கிட்டோம். பாருங்கள், அருமையாக தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செமையாக செஞ்சுருக்கு. எல்லாம் செமையாக செஞ்சாச்சு. நாங்கள் சந்தோஷமாக சாமி கும்பிட அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட போனோம்.
மாவிளக்கு ஏத்துங்கன்னு சொன்னேன். இது பண்ணு. அழகா எல்லாம் செம்பருத்தி பூக்களா எங்கள் சாமி அலங்காரம் பண்ணியாச்சு. இது வந்து காமிக்கலை, இது வந்து பானக்கம், இது பாயசம். பிள்ளைங்கெல்லாம் இல்லை, எல்லாம் வெளியில் இருக்குங்க. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. வேணியெல்லாம் ஆசை ஆசையாக பார்ப்பேன். மது வாடா எல்லாமே பிள்ளைங்களே இல்லைங்க. அமுதன் மட்டும் தான் வருவான் அப்புறமாக்கி. சுருதி பிள்ளை எல்லா பிள்ளையும் இல்லை, திவ்யா நிறைய பிள்ளையும் எல்லாமே இல்லை, எல்லாம் காலேஜுன்னே எல்லாம் போயிட்டாங்க. ஒரு நாள் லீவுக்காண்டி வர முடியலை அதுங்களுக்கு. என்ன பண்ணுறது, பெற்றவன் நாங்கள் தான் பிள்ளைங்களுக்காண்டி வேண்டி கும்பிட்டுக்கிட்டு கிடப்போம். எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. சூடான காமிச்சு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, சுவாமி மேலை முருகனுக்கு, ஆறுபடையும் கும்பிடணும். இது திருப்பரங்குன்ற முருகனுக்கு நல்லா கும்பிட்டாச்சு. நீ நல்லா படிக்கணும், அதுக்கு நல்லா குழந்தையோட நல்லா ஆயுசோடு இருக்கணும். பாலாவும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். அமுதனும் வெளியில் போகணும், மிகிலனும் நல்லா இருக்கணும், சுருதி பாண்டி எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். கிண்ணம் எடுத்துருக்கேன். சூப்பராக நிகழ்ச்சி. சாமி மாரி உடச்சாச்சு, ஐயர் மாதிரி. எங்க வீட்டு சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டுட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி கும்பிடுங்க சாமியை. இன்னைக்கு வேண்டிக்கிட்டா எல்லாம் நடந்து அடுத்த வருஷம் அது வந்து நிறைவேறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரிக்கே நான் இது வரையும் 5 வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு இருக்குது. அது மாதிரிக்கே நீங்களும் வேண்டிக்கிட்டு கும்பிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.